ஏஎம்சி டியோ குழுமத்தின் ஏற்றுமதி கிளை. இணைந்திருக்கின்றோம் ஆரம்பத்தோடு. இனிதே நாங்கள் பாடல் மற்றும் விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதால் ஒரு விளம்பர கலந்துரையாடல் பகுதி இருக்கின்றது என்று நாங்கள் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நினைவுபடுத்தியிருந்தோம். அந்த வகையில் உங்கள் அபிமானம் மிக்க ஆரம்பம் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர கலந்துரையாடல் பகுதிக்கு நாங்கள் உங்களை அழைத்து செல்லப் போகின்றோம். என்றும் எங்களுடைய வழமை போலவே எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார்கள் டியோ குழுமத்தினர். டியோ குழுமம் சார்பாக உணவு பாதுகாப்பு மற்றும் அழகு கலை உத்தியோகத்தர் செல்வி டிலக்ஷி பிரான்சிஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சரி, டியோ குழுமம் சார்ந்த பல கேள்விகளுக்கான பதிலாய் பல விளக்கங்களையும் தெளிவுகளையும் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறீங்க. அந்த வகையில இந்த டியோ சலூன் ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இந்த டியோ சலூன் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து நிரந்தரமா மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இதனுடைய தரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த தரத்தை நீங்க தக்க வச்சு கொள்றதுக்கு சந்தையில என்ன மாதிரியான முயற்சிகளை வழிமுறைகளை மேற்கொள்றீங்க? முக்கியமா தரம்னு சொல்றப்ப நாங்க அதுக்கு உங்களுக்கு முன்கூட்டியே நாங்க தெரிவிச்சிருக்கோம். அதுக்கு பயன்படுத்துற மூலப்பொருட்கள், பொதியிடுற பொருட்கள். இப்ப நாங்க புதுசா கையா எடுத்திருக்க முறை வந்து தர சான்றிதழ்கள். தர சான்றிதழ்கள் மூலியமா மக்களுக்கு வந்து நாங்க சொல்லாமலே அது வந்து ஒரு தரமான பொருள்னு மக்களுக்கு வந்து அதுல போட்டுக்க தர சான்றிதழ்களை வச்சு அவங்க தரமான முறையில தயாரிக்கிறாங்கன்னு தெரிவுபடுத்த முடியும். நாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிவிச்சிருந்தோம். எங்களுக்கு எங்களோட காஸ்மெட்டிக்ஸுக்கு வந்து ISO GMP சர்டிபிகேட்ஸ் ஆல்ரெடி எடுத்திருக்கோன்னு. புதுசா எங்களோட உணவுப் பொருட்களுக்காக நாங்க ஹலால் சான்றிதழ்கள்ல வந்து அதற்கான முதல் ஆடிட்டை வெற்றிகரமா போன கிழமை முந்தா நாள் நாங்க பூர்த்தி செஞ்சு அதுக்கு இரண்டாவது ஆடிட்க்கு டிரெக்டா நாங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கோம். அவங்களோட ப்ரொசீஜர் படி இரண்டாவது ஆடிட்ல தான் சர்டிபிகேட் தருவாங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் ஆடிட்ல நாங்க வெற்றிகரமா செலக்ட் ஆகி இன்னும் ஒரு கிழமையில எங்களுக்கான ஹலால் சர்டிபிகேட் எங்களுக்கு கிடைச்சிரும் உணவுப் பொருட்களுக்கான. அது மட்டும் இல்லாம HACCP GMP ISO ஆடிட்டும் அடுத்த கிழமையில எங்களுக்கு நடக்க போகுது, இரண்டாவது ஆடிட். அதுலயும் நாங்க வந்து வெற்றிகரமா பூர்த்தி செஞ்சோம்னா எங்களுக்கான அனைத்து தர சான்றிதழ்களையும் எங்களது பொருட்களுக்கு நாங்க பெற்றுருவோம். சரி, இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி யுவதிகளும் சரி எதிர்கொள்ளக்கூடிய பிரதான பிரச்சனை தான் இந்த பிம்பிள்ஸ், பிக்மெண்டேஷன், இப்படி இந்த சருமங்களில் படக்கூடிய கோளாறுகள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இதற்கும் உங்களுடைய இந்த உற்பத்திகள்ல தீர்வு இருக்கிறதா? இருக்குது. எங்களோட முகத்துல முக்கியமா எங்களோட எல்லா பொருட்களுக்குமே வந்து முகசார்பான பொருட்கள் தான் நாங்க இப்போதைக்கு சந்தைக்கு கொண்டு வந்திருக்கோம். முக கிரீம், டோனர், சீரம், அது மட்டும் இல்லாம ஃபேஸ் வாஷ், அந்த மாதிரி ஒரு முகத்துக்கு ஆரம்பத்துல இருந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பொருட்கள் ஒரு முகத்துக்கு பொலிவா வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோமோ அவ்வளவுமே எங்களோட ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு. அது நாங்க இயற்கையான முறையில தயாரிச்சிருக்கோம். அது ஆல்ரெடி நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதோட ரிவ்யூஸ் எப்படி மக்கள் மத்தியில இருந்து வந்துட்டு இருக்கு. சந்தைக்கும் அது நாங்க ஆல்ரெடி போட்டுட்டோம். இப்ப நாங்க அதை வந்து ஃபாரின் மார்க்கெட்ஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அதை வச்சு நாங்க இப்போதைக்கு எங்களோட முகம் சார்பான அனைத்து பொருட்களையும் நாங்க தயாரிச்சிட்டோம். அடுத்தது நாங்க கூந்தலுக்கான அழகு சாதன பொருட்களை தயாரிக்கிறதுக்கான நடைமுறைகளை இப்ப மேற்கொண்டுட்டு இருக்கோம். சரி, இதை வந்து நீங்க சந்தைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க. இதன் மூலமாக அதிக கேள்வி இருப்பதாகவும் சொல்லியிருந்தீங்க. எப்படி வந்து விலை வந்து நியாயமான முறையில அல்லது மக்களுக்கு சாதகமான முறையில இருக்கிறதா? இதுக்கான தீர்வா இந்த ப்ராடக்ட் இருந்தாலும் கூட இதை இலகுவில கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா? இப்ப நம்ம நார்மலா சந்தையில எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட்ஸ் 3000க்கு மேல ஸ்டார்ட் ஆகும். எங்களோட எல்லா பொருட்களுமே 1000 to 2000 வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கு மேல எந்த பொருட்களுமே இல்ல. அதுவே மக்களுக்கு வந்து ஈஸியா எடுத்துக்கொள்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நாங்க வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறோம். இப்ப எங்கட ஸ்டாஃப்ஸே எடுத்தா 25% டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம். ஆல் சேல் எடுத்தா 50% டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம். அதே வந்து ஒரு பொருள் 2 பொருள் எடுத்தாலுமே அவங்களுக்கு 1000 to 2000 வரைக்கும் தான் வரும். இப்போ ஒரு பல்க் ஆர்டர்ஸ் எடுத்தா அவங்களுக்கு நாங்க 50% ஆர்டர்ஸ் வச்சு அதுக்காக அது இல்லாம நாங்க எங்கட சலூன்ல இதே பொருட்களை தான் யூஸ் பண்றோம். அது மூலியமா வந்து மக்கள் வந்து ஈஸியா ஒரு பொருளை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் அந்த பொருள் வந்து மக்களுக்கு யூஸா இருக்கா இல்லையான்னு. யூஸ் பண்ண முடிக்க விலை கூடயானா அவங்க அதை எடுக்க மாட்டாங்க. அப்ப நாங்க ஆரம்பத்துல அது குறைவான விலையில தான் நாங்க இப்ப வந்து சந்தைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இப்ப நாங்க அதை மக்கள் வந்து யூஸ் பண்றப்ப அவங்களுக்கே தெரியும் இதுல ரிசல்ட்ஸ் இருக்குன்னு. அப்ப அதை வச்சு அவங்களோட பொருட்கள் வந்து இன்னும் மக்கள் மத்தியில பிரபல்யம் ஆகும். சரி,
எதிர்காலத்துல உங்களுடைய வாடிக்கையாளர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரியான சேவைகளை உங்களுடைய இந்த டியோ சலூன் என்பது வழங்குமா? வழங்கும். இப்ப நாங்க சலூன் ஆரம்பிச்சிருக்கோம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட் வீக் டே ஆஃப்டர் நெக்ஸ்ட் வீக் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் எங்களோட சலூனை. இப்ப அந்த சலூன்ல நாங்க யூஸ் பண்ற, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஷுவல் நாங்க போன முறை காட்டியிருந்தோம் எங்களோட சலூன் எப்படி இருக்கு அந்த எல்லாமே நீங்க பாத்துருந்தீங்க. இப்ப அதுலயே வந்து ஜிம், காஃபி ஷாப், அது இல்லாம பெடிக்யூர், மெனிக்யூர், சில்ட்ரன் பிளே ஏரியா, அந்த மாதிரி எல்லா சிஸ்டமே அந்த சலூனுக்கு வழங்குறோம். அதே மாதிரி எதிர்காலத்துல இப்ப மக்களோட ஒரு சலூனுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது அவ்வளவுமே எங்களோட சலூன்ல இப்போதைக்கு இருக்கு. இன்னும் வர வர காலங்கள்ல வேற வேற இடங்களையும் எங்களோட சலூன்ல கிளைகளை நாங்க ஆரம்பிக்கிறதாவும் இருக்கிறோம். இப்ப முதல்ல எங்களோட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டு அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க எங்களோட அடுத்த ப்ராசஸ் அடுத்து எங்களுக்கு ஃபாரின்ஸ்ல அதை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். ஓஹோ. உள்நாட்டுல மாத்திரமல்லாமல் வெளிநாட்டிலையும் டியோ குழுமத்தினர் தங்களுடைய உற்பத்தி சார்ந்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருக்கின்றார் டியோ குழுமத்தின் உணவு பாதுகாப்பு மற்றும் அழகுக்கலை உத்தியோகத்தர் செல்வி டிலக்ஷி பிரான்சிஸ் அவர்களிடம் பல கேள்விகளை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த வரைவிலக்கணம் உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, வரைவிலக்கணம், இந்த வரைவிலக்கணத்துக்கும் உங்களுக்கும் அதிக சம்பந்தம் இருக்கிறது. அதே நேரம் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த உற்பத்திகள் தயாரிக்கப்படும் போது இதனை நீங்கள் அல்லது உங்களை சார்ந்த பிரதிநிதிகள் நேரடியாக கண்காணிக்கின்றார்களா அல்லது வேறொரு இடத்தில் தான் இந்த உற்பத்திகள் எல்லாம் நிகழ்கிறதா? ஸ்பைஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது எங்களோட வேர்ஹவுஸ்ல நாங்க பேக் பண்றோம். நாங்க எங்களோட மாத்தள லேண்ட்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் எடுத்து அங்கேயே நாங்க ஆல்ரெடி குவாலிட்டி செக் பண்ணி அங்கதான் ப்ராசஸிங் எல்லாமே நாங்க செய்யறோம். அங்கிருந்து நாங்க டைரக்டா பொருட்களை எடுத்து அங்கேயே நாங்க பேக் பண்ணி எங்களோட துபாயில இருக்க எங்களோட வேர்ஹவுஸ்க்கு அனுப்புறோம். அங்க இருந்து அங்க உள்ள சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு, செயின்ஸ்க்கு நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இந்த காஸ்மெட்டிக்ஸ் எடுத்தோம்னா அதை நாங்க வேற ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணி ஃபில் பண்ணி எங்களோட வேர்ஹவுஸ்ல ஸ்டாக் பண்ணி நாங்க சந்தைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம். இப்ப ஸ்பைசஸ் வந்து இதுல முக்கியமா எல்லா ஸ்பைசஸ், சின்னமன், காடமன் எல்லாமே எங்கட நிலத்துல இருந்து நாங்களே பயிரிட்டு அதை எடுக்கிறோம். அதுலயே தெரியும் இப்போ நாங்க அதுக்கு யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாமே எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அது என்னென்ன யூஸ் பண்றோம்னு எங்களுக்கு தெரியும். அப்ப அதுல வந்து அது தரமான முறையில தான் நாங்க செய்யறோம். அதே பேக்கிங்க்கு யூஸ் பண்ற பேக்கிங் பொருட்கள், பவுச்சஸ் எல்லாமே வந்து நாங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நாங்க வெளியே இருந்து இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது அதுவுமே வந்து நாங்க எங்களோட துபாய் கம்பெனிஸ்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு ஐடியாவும் இருக்கு எங்களுக்கு. இப்ப பேக்கிங் மெட்டீரியல்ஸுமே வந்து நாங்க சரியான ஒரு குறிப்பிட்ட ஒரு சான்றிதழ்கள் உள்ள ஒரு இடத்துல தான் நாங்க பேக்கிங் மெட்டீரியல்ஸுமே எடுக்கிறோம். அங்கிருந்து நாங்க பேக் பண்ணி பிரிண்டிங், அதோட டிசைன் எல்லாமே எங்களோட ஓன் டிசைன். இந்த பாக்ஸஸ் எல்லாமே எங்களோட ஓன் டிசைன். இந்த மாதிரி பாக்ஸஸ் வேற எங்கேயும் இப்போதைக்கு நாங்க கண்டு இல்ல. இது எல்லாமே நாங்களா தயாரிச்சது. அதுக்கு யூஸ் பண்ணிருக்க அது உள்ளுக்கு போட்டிருக்க பொருட்கள், அளவு எல்லாமே எங்களோட டிசைன். அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸுக்குமே வந்து இது வந்து நாங்க சைனால இருந்து இந்த பேக்கிங் மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் பண்ணோம். பட் அந்த ஓன் டிசைன்ஸ் எல்லாமே வந்து எங்களோட டிசைனர்ஸ் பண்ண டிசைன். சரி, கடையில வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நிறைய இருந்தாலும் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து தனியா கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரியான பேக்கிங் வசதிகளை நீங்க செய்திருக்கிறதா சொல்றீங்க. இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய போட்டித்தன்மை இந்த துறையில இருக்கிறது. நிறைய வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரீம் ப்ராடக்ட் வந்து வந்துட்டே இருக்கு. இது வந்து ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் இயற்கை சார்ந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே நேரம் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் கொள்வனவு செய்த பிறகு வாடிக்கையாளர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த மாதிரியான கஸ்டமர் ஃபீட்பேக் நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? என்ன மாதிரி சொல்லுங்க. இப்ப நாங்க கஸ்டமர் ஃபீட்பேக் வச்சுதான் இதை சந்தைக்கு நாங்க அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் கஸ்டமர் ஃபீட்பேக்ஸை வச்சுதான் நாங்க வந்து இதோட முன்னேற்றத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம். அதை நான் போன முறை உங்களுக்கு சொன்ன மாதிரி கால் சென்டர்ஸ் வசதி நாங்க அறிமுகப்படுத்தி இருக்கோம். அது எங்களோட டியோ சலூனோட மத்த எல்லா துறைகளோடையும் கனெக்ட் ஆகுது. முக்கியமா நாங்க டியோ சலூனுக்காக தான் அந்த கால் சென்டர்ங்கிற ஒரு வசதியை வந்து உருவாக்கி இருக்கோம். இப்ப கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக்ஸ் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி இப்ப டியோ சலூன்ல கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி வசதிகளை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் அந்த டியோ கால் சென்டர் உருவாக்கி இருக்கோம். அதுல இப்ப காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றவங்க அதுல எதுவும் அவங்களுக்கு ஓகேனா அதுக்கான ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு தருவாங்க. இல்ல அவங்களுக்கு எதுவும் இஷ்யூனா அது தருவாங்க. அது ஏத்த மாதிரி நாங்க எங்களோட பொருட்களை மாத்தி கொடுப்போம். இப்போதைக்கு எங்களுக்கு காஸ்மெட்டிக் சம்பந்தமா எல்லாமே நல்ல ஃபீட்பேக்ஸ் இருக்கு. இப்ப அடுத்து வர ஃபியூச்சர்ல எங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க எங்களோட காஸ்மெட்டிக்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுப்போம். சரி, இப்போது இருக்கக்கூடிய
நிலையில ஒரு நியாயமான விலையில தரமான பொருட்களை நாங்க சிறந்த முறையில பெற்றுக்கொள்றதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில டியோ சலூன் அப்படின்றது உங்களுடைய இந்த அழகு கலை சார்ந்த உற்பத்திகளை சந்தைப்படுத்தி இருக்கிறீங்க. இதுக்கு மக்கள் மத்தியில சிறந்த வரவேற்பு கிடைக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதை நீங்கள் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு பல தரச்சான்றிதழ்களை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் சொல்லியிருந்தீங்க. இந்த தரச்சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சி இப்போதைக்கு இந்த கட்டத்தில் இருக்கிறது. அதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்னன்னா ஹலால்ட ஃபர்ஸ்ட் ஆடிட் நாங்க முடிச்சிட்டோம். அதுல டிரெக்டா நாங்க செகண்ட் ஆடிட்க்கு செலக்ட் ஆயிட்டோம். அப்படின்னா எங்களுக்கு எந்த என்சிஸும் எந்த குறைகளும் இல்ல. ஆனா அவங்களோட ப்ரொசீஜர் படி 2வது ஆடிட்ல தான் சர்டிபிகேட் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்காக எங்களுக்கு அடுத்த கிழமை 90% முடிச்சிட்டோம். ஒரு 10% அந்த சர்டிபிகேட் எங்க கையில கிடைக்க இருக்கு. அது மட்டும்தான். அதே மாதிரி HACCP ஹலால் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் ஆடிட் முடிச்சிட்டோம். காஸ்மெட்டிக்ஸுக்கு ஆல்ரெடி GMP ISO நாங்க எடுத்தாச்சு. இப்ப ஸ்பைஸ் ப்ராடக்ட்டுக்கு தான் நான் சொன்ன அந்த ஆடிட்ஸ் வந்து இப்ப 90% கம்ப்ளீட் ஆயிருக்கு. வித்தின் 1 வீக்ல எங்களுக்கான சர்டிபிகேட்ஸ் கிடைச்சிரும். சரி, கடந்த வாரம் நாங்க எங்களுடைய நிகழ்ச்சியில அந்த கிரீம் ப்ராடக்ட் பத்தி எல்லாம் நீங்க வந்து கிரீம் கையில எடுத்து சொல்லிருந்தீங்க. இந்த கிரீம் பயன்படுத்துறதால இந்த மாதிரியான நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த கிரீம் வகைகளை என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதை நீங்க இன்னும் ஒரு முறை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்ப இதுல வந்து பாடி லோஷன் எடுத்துக்கிட்டோம்னா பாடி லோஷன் நைட் பாடி லோஷன், டே லோஷன் இல்ல. அப்ப டேக்கு வந்து நிறைய மாய்ஸ்சரைசர் இருக்கு. எங்களுக்கு டேக்கு பாடி பட்டர் இருக்கு. பாடி பட்டர் வந்து நம்மளோட ஸ்கின் சாஃப்டாக யூஸ் ஆகும். இப்ப இதே நைட் டைம்ல வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம சொல்லுவாங்க தூங்குறப்பதான் நம்மளோட உடம்புல வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அப்ப நைட் டைம்ல நம்ம ஒரு பாடி லோஷன் யூஸ் பண்றப்ப அது வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்காக நாங்க பாடி லோஷன் வந்து நைட் அண்ட் டே உருவாக்கி இருக்கோம். டே பாடி பட்டர், பாடி லோஷன் நைட். அதே சீரமும் நைட் யூஸ் பண்ற சீரம். இப்ப நம்ம மேக்கப்ஸ் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். இப்ப நைட்க்கு வந்து நம்ம அவங்கள மாதிரி நைட்டுக்கு தூங்குறப்ப இந்த சீரம் யூஸ் பண்றப்ப வந்து அந்த டெட் செல்ஸ் அது இல்லாம நம்ம முகத்துல எதுவும் அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்னால ஏற்பட்டிருக்க டேமேஜஸ் வந்து குறையும். சீரம் நார்மலாவே சீரம் யூஸ் பண்ண முகம் சாஃப்ட் ஆகும். அதே நைட் டைம்ல யூஸ் பண்றப்ப அதோட பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹையா இருக்கும். அதே மாதிரி ஐ கிரீம் இப்ப மோஸ்டா லேப் யூஸ் பண்றவங்க, போன் யூஸ் பண்றவங்க கூட நைட் 1 மணி வரைக்கும் எல்லாம் போன் யூஸ் பண்றோம். அப்ப நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் உருவாகும். சில பேரோட தொழிலே மொபைல்ல தான் இருக்கு. இப்ப ஐ கிரீம் யூஸ் பண்றப்ப வந்து நம்ம கண்டினியூஸா 2 வீக்ஸ் யூஸ் பண்ணா அந்த ஐ மார்க்ஸ் வந்து ஃபுல்லாவே ரிமூவ் ஆகும். அது வந்து நிறைய பேர் எங்களோட ப்ராடக்ட்ஸ்ல ஐ கிரீம் மோஸ்டா யூஸ் பண்றாங்க. ஏன்னா அது வந்து பிரைஸும் ரீசனபிள் 2000 தான். அது இல்லாம டெய்லி அதை யூஸ் பண்றப்ப வித்தின் 2 வீக்ஸ்ல அதுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு நிறைய எங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அது இல்லாம பாடி ஸ்க்ரப் வந்து இப்ப நம்ம தெரியும் டெட் செல்ஸ் எல்லாமே நமக்கு இப்ப கிளைமேட்ஸ்ல டெட் செல்ஸ் எல்லாம் ரொம்ப உருவாகும். டர்ட்ஸ் எல்லாம் முகத்துக்கு ஸ்டோர் ஆகும். அப்ப ஸ்க்ரப் யூஸ் பண்ணி அதோட ஸ்க்ரப்ல நம்ம கிளீன் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ் கிரீம் இருக்கு, டே கிரீம், அது நம்ம கண்டினியூஸா 2 வீக்ஸ்க்கு யூஸ் பண்ணா நீங்க ஒயிட் ஆக மாட்டீங்க. பட் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகும். அதுக்குமே எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இது வந்து மோஸ்டாவே ஜஃப்னா அந்த சைட் பீப்புள்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அந்த அவங்களுக்கு வந்து சும்மாவே டெட் செல்ஸ் கூட இருக்கும். ஏன்னா அங்க ட்ரை ஏரியா. அதுல வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. எங்களுக்கு இந்த காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு 2 வீக்ஸ் கண்டினியூஸா யூஸ் பண்ணீங்க. இன்னும் இந்த பக்கம் மார்க்கெட்ஸ்க்கு நாங்க இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. இப்ப அடுத்த அதுக்கான வேலைகள் தான் இப்ப நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். டியோ சலூன்ல மூலியமா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக. சரி, சூப்பர். அதாவது இந்த வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரீம் ஐட்டம் அப்படின்றத வந்து ஒயிட்னிங் கிரீம் அப்படின்ற ஒரு தோட்ல தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனா உங்களுடைய ப்ராடக்ட்ல இந்த ஒயிட்னிங் அப்படின்றதையும் தாண்டி ஒரு பிரைட்னஸ் கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு தன்மை இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கிறது? இப்ப நாங்க அதுல யூஸ் பண்ற பொருட்கள் ஒயிட்னிங்க்கு யூஸ் பண்றது வந்து டிஃபரெண்ட் இன்கிரீடியன்ஸ். அதே பிரைட்னிங்க்கு யூஸ் பண்றது வந்து நம்ம இயற்கையான பொருட்களை யூஸ் பண்றப்பதான் அங்க பிரைட்னிங் இம்ப்ரூவ் ஆகும். அதனால நாங்க முக்கியமா யூஸ் பண்ணிருக்க எல்லாமே மூலப்பொருட்கள் வந்து இயற்கையா சார்ந்தது. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் முருங்கை வந்து நம்ம எல்லாம் யோசிப்போம் அது வந்து குடிக்கிறதுக்கு நல்லோம் அப்படி மெடிசினல் ப்ராடக்ட்னு. பட் அதுல இருக்கிற மூலப்பொருட்கள் மூலியமா நம்ம முகத்தோட சாஃப்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண மூலியமா பிரைட் ஆக்கும் முகத்தை. அதுதான் மெயின் யூஸ் எங்கட முருங்கையில. அதனாலதான் நாங்க எல்லா பொருட்களுமே முக்கியமா முருங்கையை மெயின் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்றோம். சரி, ஆரம்பம் நிகழ்ச்சியில் விளம்பர கலந்துரையாடல் பகுதியோடாக இணைந்திருக்கின்றோம். டியோ குழுமம் சார்ந்து இன்னும் ஒரு பிரதிநிதியையும் நாங்கள் இந்த விளம்பர கலந்துரையாடல் பகுதிக்கு அழைக்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்து கொள்வோம். ஒரு நோக்கம், ஒரு சக்தி வாய்ந்த பெயர், முன்னேற்றத்தை வழிநடத்தி விளையாட்டை மாற்றுகிறது. ஒரே குழு, உலகளாவிய வாய்ப்புகள்.
டியோ குரூப். அண்மை காலங்களில் சில வங்கிகளில் ஏற்பட்ட மோசடிகள், தவறான நிர்வாகம் மற்றும் நிதி சீர்கேடுகள் காரணமாக இன்று பலர் வங்கி அமைப்பின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழந்துள்ளனர். இதனால் பாதுகாப்பான சேமிப்புக்கும் உறுதியான பண வளர்ச்சிக்கும் மக்கள் நம்பகரமான மாற்று வழிகளை தேடி வருகின்றனர். ஏஎம்சி அந்த தீர்வை வழங்குகிறது. உங்கள் சேமிப்புக்கும் எதிர்கால பண வளர்ச்சிக்கும் நம்பிக்கையான சரியான தெரிவை தேர்ந்தெடுங்கள். ஏஎம்சி உறுதியான நம்பிக்கைக்கும் பண வளர்ச்சிக்கும் உங்கள் ஒரே ஒரு தெரிவு. ஏஎம்சி டியோ குரூப்பின் முக்கிய பங்காளி. மேலதிக தகவல்களுக்கு எமது அவசர தொலைபேசி இலக்கம் 0117-297-555 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஃபயர்வே இன்ஜினியரிங் நிறுவனம் இலங்கையில் முழுமையான தீ பாதுகாப்பு சேவைகளை வழங்குகிறது. தீ அணைப்பான் விற்பனை, நிரப்பு, பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆலோசனை மற்றும் பயிற்சி சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் அனுபவமிக்க நிபுணர்களிடம் இருந்து தரமான மற்றும் நம்பகமான பாதுகாப்பு சேவைகள் வழங்கப்படுகின்றன. ஃபயர்வே இன்ஜினியரிங் இலங்கையின் மிக பாதுகாப்பான தீ அணைப்பான் சேவை. ஃபயர்வே இன்ஜினியரிங் டியோ குரூப்பின் முக்கிய பங்காளி. மேலதிக தகவல்களுக்கு எமது அவசர தொலைபேசி இலக்கம் 0117-297-555 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். விளம்பர கலந்துரையாடல் பகுதியூடாக இணைந்திருக்கின்றோம். ஆரம்பம் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்றைய தினம் டியோ குழுமத்தினரை அழைத்து வந்திருக்கின்றோம் எங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை வழங்குவதற்காக. இப்போது எங்களுடைய டியோ குழுமத்தின் இன்னும் ஒரு பிரதிநிதியும் எங்களோடு இணைந்திருக்கின்றார், தலைமை செயல்பாட்டு அதிகாரி திரு ஜெயரஞ்சன் யோகராஜ் அவர்கள். வணக்கம். ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வியை அவரிடம் கேட்கலாம் என்று சொல்லி ஆசைப்படுகின்றோம். அதாவது இந்த டியோ குழுமம் இப்போது பல தரச்சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சியில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் ஒரு அங்கமாக அல்லது விளைவாக களனியில் இருக்கக்கூடிய உங்களுடைய களஞ்சிய சாலையில் இதற்கான முனைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக நாங்கள் அறிந்திருந்தோம். அதை பற்றி விரிவாக விளக்கமாக சொல்லுங்கள். ஏற்கனவே சில விடயங்களை டிலக்ஷி குறிப்பிட்டிருப்பார் நம்புகிறேன். இது சாதாரணமாக தரச்சான்றிதழ் என்பது நம்முடைய நோக்கங்களில் ஒன்று. அது மட்டுமல்ல, மக்களுக்கு தரமான பொருட்களை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்ட மிக முக்கியமான படிமுறை என்று சொன்னால் பிழையில்லை. ஹலால் சர்டிபிகேஷன் என்பது மற்ற சர்டிபிகேஷனை விட சற்று வித்தியாசமானது. அது மிக முக்கியமானது. முஸ்லிம் நாடுகளுக்கு இப்பொழுது துபாய், சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு செல்லும் பொழுதும் உள்நாட்டிலும் கூட முஸ்லிம் மக்களுக்கு வழங்கும் பொழுது அவர்கள் முக்கியமான ஹலால் சர்டிபிகேஷனை பார்ப்பார்கள். எனவே அதற்கான அந்த படிமுறைதான் இன்று 2 தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற அந்த களஞ்சிய சாலையில் இடம்பெற்ற அந்த கணக்காய்வு அல்லது சொல்லலாம் ஆடிட், அந்த ஹலால் சர்டிபிகேஷனுக்கான ஆடிட் நடைபெற்ற பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இது. இதிலே அவர்கள் சார்பிலே ஹலால் சர்டிபிகேஷன் சார்பிலே 2 வந்திருந்தார்கள். அதேபோன்று நம்முடைய பக்கத்திலே திலக்ஷி உட்பட பல மனித குழுவினரும் அங்கே இருந்தார்கள். எனவே எல்லாமே சரியாக தராதரங்களுக்கு ஏற்ற வகையிலே இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன் கவிதா, HACCP, GMP, ISO அதற்கான முதலாவது ஆடிட்டிலும் நாங்கள் வெற்றிகரமாக முடித்துவிட்டோம். இதுவும் வெற்றிகரமாக முடித்துவிட்டோம். இனி 2வது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு, அதாவது அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் முதலாவது தினத்திலேயே நாங்கள் முழுமையாக திருப்தி அடைந்து விட்டோம், உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த எங்களுடைய ஒரு ப்ரொசீஜர் என்று இருக்கிறது. எனவே அந்த ப்ரொசீஜர் அடிப்படையிலே 2 நாட்கள் செல்ல வேண்டும். 2வது நாள் இந்த அடுத்த வாரம் இடம்பெற இருக்கிறது. அந்த அடுத்த வாரத்தோடு எங்களுக்கு அந்த சர்டிபிகேஷன் இப்பொழுதே கையில் வந்து விட்டது என்று சொன்னாலும் பிழை இல்லை. இது ஒரு ட்ரையல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சரி, இந்த டியோ குழுமத்தை பொறுத்தவரையில் உள்நாட்டில் மாத்திரமல்ல வெளிநாட்டு பயணங்களையும் அடிக்கடி நீங்க மேற்கொள்றீங்க. அண்மையில் அமைந்த இந்த சீன பயணம் பற்றியும் சொல்லுங்க. அண்மையில் இல்ல, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 தினங்களுக்கு முன்னர் நமது ஒரு குழுவினர், அதாவது தலைவர் டிலான் மாஸ் ஜோசப், அதே போன்று பணிப்பாளர் திருமதி கிறிஸ்டின் பெஞ்சமின், அதே போன்று அங்கே பிரதம நிறைவேற்று அதிகாரி திரு சொனால குணவர்தன, ஒரு பொது முகாமையாளர் பிரதீபன் ஆகியோரும் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டார்கள். இன்னும் சீனாவிலே இருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட அங்கே அந்த ஏர் கண்டிஷன் யூனிட் நாங்கள் அங்கிருந்து இறக்குமதி செய்ய இருக்கின்றோம். தரமான சில திருத்தங்களோடு கூடிய ஏர் கண்டிஷன் யூனிட்ஸ் நம்முடைய பிராண்டில், அதாவது டியோ ஏர் என்ற பிராண்டிலே நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம். அதற்கான முன்னாய்த்த பணியாகத்தான் இது இடம்பெறுகிறது. இது அந்த ஃபேக்டரியில், ஆய்வு சாலையில், அந்த குறிப்பிட்ட தொழிற்சாலையிலே இடம்பெற்ற ஒரு கள விஜயம். அந்த கள விஜயத்தின் ஒரு பங்காகத்தான் அது அமைகிறது. அது மிக முக்கியமானது. அது தவிர அங்கே நாங்கள் ஃபயர் போத்தல், அதாவது ஃபயர்வே என்பது நம்முடைய மற்றும் ஒரு
முக்கியமான பிரிவு உங்களுக்கு தெரியும். எனவே அதற்கு தேவையான ஃபயர் போத்தல்கள் எல்லாம் குறைந்த விலையிலே நாங்கள் சீனாவிலே பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தரமான பொருட்கள். சீனா என்பது ஒரு முக்கிய பொருளாதார மையமாக வியாபித்துக் கொண்டு வருகிறது உலகளாவிய ரீதியில். இப்போ சீனாவிலே எங்களுக்கு ஒரு கிளை இருக்கிறது. இப்பொழுது துபாயில் ஒரு கிளை இருக்கிறது, சவுதி அரேபியாவில் ஒரு கிளை இருக்கிறது, சீனாவிலும் ஒரு கிளை இருக்கிறது. எனவே சீனாவில் இருக்கின்ற கிளை மூலமாகத்தான் நாங்கள் இந்த பொருட்களை தெரிவிக்க இருக்கிறோம். இந்த விஜயம், அவர்களுடைய இந்த விஜயம் நாளைய தினம் நிறைவடைகிறது. நாளைய தினம் அவர்கள் இலங்கை வர இருக்கின்றார்கள். எனவே வந்தவுடன் நாங்கள் அந்த பொருட்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஏர் கண்டிஷன் யூனிட்ஸ் 300 இப்பொழுது நாங்கள் கேள்வி கோரல் செய்திருக்கின்றோம். எனவே அந்த பொருட்கள் அவையெல்லாம் ஷிப்மெண்ட் மூலமாக, கப்பல் மூலமாக வர இருக்கிறது. ஃபயர் போத்தல் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 500 போத்தல்கள் நாங்கள் இறக்குமதி செய்ய இருக்கின்றோம். அவற்றை நாங்கள் பயிரிருக்கோம். அவற்றை எடுத்து உள்நாட்டிலே தரமான பொருட்கள் மக்களுக்கு கைக்கடக்கமான செலவிலே அந்த பொருட்களை விநியோகிப்பதுதான் நமது நோக்கமாக அமைந்திருக்கு. சரி, இந்த டியோ குழுமத்தில் தயாரிக்கப்படக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த டியோ ஏர் என்பது. டியோ ஏர் மூலமாக பல நீங்கள் குளிரூட்டிக்கான ஏர் கண்டிஷன் போன்றவற்றை நீங்கள் தயாரிப்பதாக சொல்லியிருந்தீர்கள். அதை பற்றியும் சொல்ல வேண்டும். இப்போது வரக்கூடிய இந்த எல்னினோ காலநிலைமைக்கு மத்தியில் இந்த பொருட்களுக்கு அதிகமான கேள்வி என்பது சந்தையில் இருக்கும் என்று நாங்களும் நம்புகிறோம். நல்ல கேள்வி கவிதா. சமயோசித்த புத்தியோடு நீங்கள் சில விடயங்களை கேட்டீர்கள். நான் இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் எல்னினோ என்ற ஒரு விடயம் மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபலியமாகி இருக்கிறது. அது ஒரு அச்சுறுத்தலாக அமைக்கிறது. நிச்சயமா டெங்கு எவ்வளவு அச்சுறுத்தலாக இருக்குதோ அதே போல எல்னினோ மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன? காலநிலையில் மாற்றம். அதனால் வரக்கூடிய பாதிப்பு என்ன? உணவு உற்பத்தியில் பாதிப்பு, அதே போன்று பழ உற்பத்தியில் பாதிப்பு, இப்படி எல்லாம் உற்பத்தியிலும் பாதிப்பு. இது எல்னினோ என்பது தென் பசிபிக் கடற்பிராந்தியத்திலே 0.5 சென்டிகிரேட் வெப்பம் உயர்வதைத்தான் எல்னினோன்னு சொல்வார்கள். ஆக அப்படி உயரும் பொழுது அந்த பாதையில் உள்ள நாடுகளின் வெப்பநிலை அதிகரிக்குமாம். இப்பொழுது யூகே போன்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் 41 வரை செல்கிறது சென்டிகிரேட். இலங்கையில் இன்றைய தினத்திலிருந்து அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆக நாங்கள் கண்டிருக்கோம் 37 வரை செல்லும், 38 வரை செல்லும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி வந்தால் குளிரூட்டி என்பது மிக அவசியம். ஒரு ஏர் கண்டிஷன் என்பது அவசியம். எனவே அதனையும் நாங்கள் உணர்ந்துதான் இந்த கேள்வி கோரலை செய்திருக்கின்றோம். டியோ ஏர் என்பது சுத்தமான காற்றை, வெளியில் இருக்கின்ற தூசு படைந்த காற்றில் இருந்து சுத்தமான காற்றை மக்களுக்கு வழங்குகிறது. எனவே குளிரான வாழ்க்கை, குளிர்ந்த உள்ளத்தோடு குளிர்ந்த ஒரு சுற்றுச்சூழலை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை டியோ ஏர் பெற்றுத் தருகிறது. அது ஒன்று. ஆக இது தவிர இன்னொரு விடயம் இருக்கிறது கவிதா. நம்முடைய பயிற்சிகைகள் எடுத்துக்கொண்டால் சினமன், கருவா, காடமன், ஏலம், அதே போன்று கருப்பு பெப்பர் அல்லது மிளகு, வெள்ளை மிளகு, மஞ்சள், இஞ்சி, இவையெல்லாம் உலர் வெப்பநிலை, உலர் கால்நிலையில் வளரக்கூடியவை. தண்ணீர் தேவையில்லை. குறைந்த அளவு நீரோடு, குறைந்த அளவு பராமரிப்போடு வளரக்கூடிய. எனவே எல்னினோவிலே தாக்கு பிடிக்கக்கூடிய பயிர்களில் முன்னணியில் இருப்பது இந்த பயிர்கள் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். எனவே இறையாசி எம்முடன் இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய ஏற்றுமதி மூலம் அந்த வருமானத்தை நாங்கள் நாட்டுக்கு பெற்றுக் கொடுப்போம். சரி, இதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே. எந்த காலநிலை வந்தாலும் அந்த காலநிலையை சமாளிக்கக்கூடிய மாதிரியான உற்பத்திகளை தருவதும், அப்படியான விளைச்சல்களை பெறுவதும் வியாபாரம் சார்ந்து யோசிக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதை தான் செய்திருக்கின்றார்கள் இந்த டியோ குழுமத்தினர். உள்நாட்டு அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்களைப் போலவே நீங்கள் இலங்கையிலும் பல இடங்களில் உங்களுடைய இந்த நிறுவனத்தை விஸ்தரிப்பதற்காக பல கிளைகளை அண்மை காலமாக திறந்து வந்திருக்கின்றீர்கள். இதன் மூலமாக எதிர்கால திட்டங்கள் பற்றியும் நீங்கள் விரிவாக நாங்கள் திட்டத்திலே மிக முக்கியமான திட்டம் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தரச் சான்றிதழ்களோடு கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டம் இன்னும் ஒரு 2 வாரங்களில் முடிவடைந்துவிடும். எங்களுக்கு கைவசம் அந்த சான்றிதழ் வந்துவிடும். நாங்கள் மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் பொழுது அந்த தரச் சான்றிதழோடு வருவோம். இங்கே வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அடுத்தது டியோ சலூன். டியோ சலூனுக்கான காட்சி கோப்புகள் நல்ல முறையில் தயாரிக்கப்படுகின்றன. அங்கே அதாவது புனரமைப்பு பணிகள் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே அந்த பணிகளின் அடிப்படையிலே இப்பொழுது நாங்கள் கிட்டத்தட்ட 80% பூர்த்தியாகிவிட்டது டியோ சலூன். டியோ சிலான் பொருட்களைத்தான் அங்கே காட்சிக்கு வைக்க இருக்கின்றோம். அது தவிர ஜிம் ஒன்று இருக்கிறது, பிள்ளைகளுக்கான சிறு பிள்ளைகளுக்கான ஒரு விளையாட்டு கூடல் திடல் ஒன்று இருக்கிறது, அதே போன்று காஃபி ஷாப்பும் இருக்கிறது. எனவே முழு குடும்பமும் ஒரே கூரையின் கீழ் நேரத்தை நல்ல முறையில், பயனுள்ள முறையில் செலவிடுவதற்கான ஒரு நல்ல மத்திய நிலையமாக அது பரிணமித்து வருகிறது. பம்பளப்பிட்டி மெல்பர்ன் அவென்யூவில் அது இடம்பெறுகிறது. இந்த திறப்பு விழா என்னை பொறுத்தவரை, என்னுடைய கணிப்பின்படி இந்த ஜூலை மாதம் 3ஆம் வாரம் வாரத்தின் இறுதி பகுதியிலே இடம்பெறும் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அந்த தினத்திலே ஒரு கோலாகலமான திறப்பு விழா இடம்பெறும். அதிலே பொதுமக்களும், அன்பர்கள், ஆதரவாளர்கள் அனைவரும்
இணைந்து கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, இன்னும் பல திட்டங்கள் முயற்சிகள் எல்லாமே கைகூடணும் அப்படின்றது எங்களுடைய தொலைக்காட்சி சார்பாக இனிய வாழ்த்துக்களாக கூட இருக்கு. வசந்தன் டிவி அதிலே ஒரு நிச்சயமாக ஒரு விளம்பர அனுசரணையாளர், அதாவது தொலைக்காட்சி அனுசரணையாளராகவும் நாங்கள் சொல்லுவோம் மின்னூடக அனுசரணையாளராகவும் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கணும். எனவே எமது விளம்பர பலகையில் மின்னூடக அனுசரணையாளர் வசந்தன் டிவி ITN என்று சொல்லிக் கொள்வதிலே நாங்கள் பெருமைப்படுவோம். நிச்சயமாக எங்களுக்கும் அது மகிழ்ச்சி பெருமையாக இருக்கிறது. டியோ குழுமம் சார்ந்த டியோ குழுமத்தின் அத்தனை உற்பத்திகளும் இன்னும் மக்கள் மத்தியில் பிரபலியமாக இருக்கின்றது. இப்ப டியோ குழுமம் என்று சொன்னவுடன் அது ஒரு பரிச்சயமான விளம்பர நாமமாக கூட மாறி இருக்கிறது. இந்த நாமத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் முயற்சிகள் எதுவாக இருக்கிறது? இப்பொழுது கவிதா, நாங்கள் இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டு போகும் பொழுது இந்த அழகு சாதன பொருட்கள் நான் நினைக்கிறேன் டிலக்ஷி குறிப்பிட்டிருந்தால் இந்த இயற்கை மூலிகை, அதாவது முருங்கை பக்க விளைவுகள் அற்றது. இயற்கை மூலிகை மூலம் வருகின்றவற்றுக்கு பக்க விளைவுகள் அற்றது. அது தவிர ஜெம் அண்ட் ஜுவல்லரி என்ற ஒரு விடயம். ஜெம் அண்ட் ஜுவல்லரி என்பது இலங்கைக்கே உரித்தான ஒரு தொழில்முறை. ஏனென்றால் ரத்தின கற்கள் உலகில் ஒரு சில நாட்களில் தான் ஒரு சில நாடுகளில் தான் இருக்கும். நாடுகளிலே ஒரு செழிப்பான ஒரு நாடாக இருப்பதற்கு அந்த ரத்தினக்கல் முக்கிய பங்கு வகிக்கிறது. மடகஸ்காரில் போகும் இடமெல்லாம் மாணிக்கக்கல், கால் பதிக்கும் இடமெல்லாம் மாணிக்கக்கல். அது மடகஸ்காருக்குரிய ஒரு இயற்கையான ஒரு வளம். இலங்கையில் ஒரு சில பகுதியில் கூடுதலான ரத்தின கற்கள் இருக்கின்றன. ரத்தினபுரி, பலாங்குட போன்ற பகுதி. எனவே எங்களுக்கு அதிலே சில இடங்களுக்கு குத்தகைக்கு கிடைத்திருக்கின்றன. அவற்றை வைத்துக் கொண்டு ஜெம் அண்ட் ஜுவல்லரி ஷாப்பும் வெகு விரைவில் ஆரம்பமாகும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே எல்லாமே கைகூடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துறோம். அதே மாதிரி இன்றைய தினம் நாங்கள் விளம்பர கலந்துரையாடல் பகுதிக்காக அழைத்து வந்திருந்தோம் டியோ நிறுவனத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி திரு ஜெயரஞ்சன் யோகராஜ் மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் அழகு கலை உத்தியோகத்தர் செல்வி டிலக்ஷி பிரான்சிஸ், இருவருக்குமே நன்றி. மீண்டும் நாங்கள் ஆரம்பம் நிகழ்ச்சியில் இது போன்றதொரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றோம். அதுவரையில் நன்றி, வணக்கம். அனுசரணை வழங்குவோர் AMC டியோ குழுமத்தின் ஏற்றுமதி கிளை.